ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போது பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பிரவீன் யார், ஸோ அவனோட பேக்ரவுண்ட் என்ன, பேக்ரவுண்ட்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், ஸோ நான் என்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் இது இருக்கும். ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ பிபிஃபே, வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. என்னடா போயிட்டு ரொம்ப நாள் வீடியோக்கான எங்கடா போனேன், ஒரு வீடியோ கூட இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்றதா நான் வந்துட்டு வேற ஒரு வீடியோ வந்து தனி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் யார், ஸோ நான் என்ன பிஸ்னஸ் இப்போ பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ ஃபுல்லாக வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன வந்து என்னோட கோர் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ வந்து இங்கே வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க. ஸோ வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம நேட்டிவ்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட டேடியும் வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் தான். ஸோ அவரு கூட வந்து பார்த்தோன்னா நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கைடன்ஸே கிடைக்காது. ஸோ வந்துட்டு ஒரு லெத்தாஜிக்கே இருந்து வரக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து நான் எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஸோ அதனால் வந்து டிசைனிங் ஒர்க் போகலாம் அப்படின்ட்டு நான் சென்னை வந்துட்டேங்க. ஸோ இங்கே வந்து பாஸ்ட் 1 இயராக வந்து நான் வந்து டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன இவ்வளோ நாள் வந்து திங்க் பண்ணேன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து லைக் வந்து யூடியூப்லாம் போட்டு ப்ரொமோட்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு ஆஃப்லைனில் வந்து ஒரு 20% ஆஃப் ஒர்க்ஸ் வருது, ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம வந்துட்டு நான் யார், நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்துட்டு ஸோ அது வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ஒய் நாட் நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாதான் வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கும் வந்துட்டு ஒரு குட் திங் தான். வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது எனக்குள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது. ஸோ என்னோட செட் ஆஃப் பீப்புள், என்னோட சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஸோ எல்லாருக்கும் தெரிய வரணும். ஸோ தேவையானவங்க வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் பிளான் பண்ணி சரி ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது வெளியில் தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கும் வந்துட்டு அது தெரிய வரும். ஸோ அது வந்து எனக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே போஸ்டராக கொடுக்குறேன், PR இன்ஃப்ரா அண்ட் டெவலப்பர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நேமு. ஸோ வந்து நம்ம சர்வீஸ், நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வந்து ஃபுல்லாக A to Z சிவில் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு புது வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ வீடு கட்டி கொடுக்குறது, பில்டிங் வந்து லேபர் கான்ட்ராக்டாகவும் பண்ணுறோம், ஃபுல் மெட்டீரியல் கான்ட்ராக்டாகவும் பண்ணுறோம். வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஒரு கேட்டகரியில் வந்து பண்ணுறோம். பேசிக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம். பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொட்டேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அந்த பேசிக் பிளானில் பார்த்தோன்னா என்னென்ன மெட்டீரியல் வரும், ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்து இதில் இன்க்ளூடட், எக்ஸ்ட்ரா சர்வீஸ் என்னென்ன, ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் என்னென்ன அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த பேசிக்லேயும் வந்துடும், ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துடும் அண்ட் ப்ரீமியம்லேயும் வந்துடும். ஸோ பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் மூணுத்துக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ லம்சமாக வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்டாகவும் பண்ணுறோம். ஸோ வந்து நான் வந்து மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துறேன் ப்ரோ, நீங்கள் வந்து எனக்கு கட்டி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து இங்கே வந்து டெமாலிஷ் பண்ணி இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது சின்ன வந்துட்டு ஒர்க்ஸ் உள்ள வந்து கூட்டிகிட்டே இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அதுவும் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அந்த மாடல் கிச்சன் அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வீடெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து பிளான் மட்டும் போதும், வீட்டுக்கான பிளான் மட்டும் கொடுத்தா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஸோ நம்ம பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 3D எலிவேஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 3D எலிவேஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே வந்து 3 விஷயம் மேண்டட்டரியாக இருக்கணும். பிளான், அந்த வீட்டுக்கான ஃப்ளோர் பிளானு, அதுக்கப்புறம் வந்துட்டு 3D எலிவேஷன் அண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங். இது மூணுமே வந்துட்டு நம்ம எப்பயுமே
எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் கையில் வச்சுட்டு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பே பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது எல்லாமே நம்ம சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அண்ட் 3D எலிவேஷன் நம்ம பண்ணுறோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீடு இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம ப்ரையராக வந்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். கட்டும்போதே வந்து நம்ம வந்துட்டு இது இப்படி பண்ணிக்கலாம் அது அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையாது. ஸோ அதனால் எப்பயுமே ப்ரேயர் பிளான் அப்படின்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 3D பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம். ஸோ இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ஏது ப்ரைஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான கொட்டேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா வந்து தாராளமாக நம்ம சர்வீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து ரெடியாக தான் இருக்கும். ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னோட மோட்டிவ் என்னன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி ஸோ அதை ஃபுல்லாக என் பெஸ்ட்டாக என்னோட ஒர்க்ஸில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தாராளமாக நம்மளோட சர்வீஸ் வந்து நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குவாலிட்டி மட்டும் எப்பயுமே வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனில் இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 10 lakh 20 lakh 30 lakh அப்படின்றது ஒரு போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களோட பல வருஷத்துக்கான ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரீமை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பின்றது வந்து கட்டி கொடுக்குற ஒரு என்ஜினியர்ஸ்க்கும் இருக்கணும், வாழ போகிற ஒரு ஹவுஸ் ஓனர்ஸ்க்குமா இருக்கணும். ஸோ அதனால் 2 பேருக்கும் ஈக்குவலாக வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு பெஸ்ட்டாக என்னோட பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? 3 கேட்டகரி சொன்னேன்ல, பேசிக், ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம். ஸோ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக A to Z நம்மளே வந்து கட்டி கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து லேண்டாக மட்டும் கொடுத்தா போதும். லாஸ்ட்டாக உங்ககிட்ட கீ கொடுக்குற வரைக்கும் A to Z எல்லா ஒர்க்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து ஃபுல் வீடாக வந்து கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம கிட்ட எல்லா டீம்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ஏன்டா நம்ம ஒரு இன்ஜினியர் கிட்ட போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணணும், மேஸ்திரி வச்சு கட்டிக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து செலவு மிச்சம் தானே அப்படின்னு வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே பெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு இன்ஜினியரை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கல் பர்சனால் மட்டும்தான் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கன்வே பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு 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 என்ஜினியரால் மட்டும்தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களோட டவுட்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன் ப்ரோ ஒரு மேஸ்திரியால் பண்ண முடியாது அப்படின்னா ஏன் கண்டிப்பாக அவரால் முடியும். பட் டெக்னிக்கலாக வந்துட்டு ஒரு என்ஜினியர்ஸ் தான் வந்து அந்த ஸ்டஃப் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு என்ஜினியரை வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்ட்டு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் பிளான்ஸு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எந்தெந்த லொக்கேஷன்னா 3 லொக்கேஷன் நான் இப்போதைக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் இருக்கிறது சென்னை. ஸோ சென்னை ஃபுல்லாக சரௌண்டிங் உள்ள எல்லா ஏரியாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சென்னையில் இருக்க யாருக்கு வேணாலும் நம்ம சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம வந்து கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னை அண்ட் என்னோட நேட்டிவ் விழுப்புரம், ஸோ அங்கேயே வந்து பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பாண்டிச்சேரி, இந்த 3 ஏரியா உள்ள சரௌண்டிங் உள்ள எல்லா ஏரியாஸுமே வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். யாருக்காக வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் என்னவோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்துட்டு என்னோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு நான் வந்து குறைச்சி என்னோட சர்வீஸை வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. PVF கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ப்ரிப்பேர் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட